எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் ஆலயத்தில் நடத்துகிறோம். நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள் இந்த காணொளி மூலம் கடந்து வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இன்றைக்கும் இந்த ஜெபத்தில் 2 பேர் ஜெபம் பண்றாங்க ஆண்டவர்கிட்ட. 2 பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க. அதை குறித்த ஒரு சிறு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 8:19 முதல் 23 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை பார்க்கிறோம். இதுல குறிப்பா ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்தார். அற்புதம் எல்லாம் முடிந்த பிறகு இப்போது வேறு ஒரு இடத்துக்கு திபேரியா கடல், அங்க ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்ற புறப்படுறார். அப்படி போகும்போது ஒரு நபர் ஆண்டவர்கிட்ட வருகிறார். 19ஆம் வசனம். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். ஒரு மனுஷனை குறித்து சொல்லுது வேதபாரகன். அவன் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுகிறான். வேண்டுதல், விண்ணப்பம், இதெல்லாம் ஜெபம் என்ற வரிசையில் நுழைக்கிறேன். ஆண்டவரிடத்துல இவனை கட்டாயப்படுத்தல, ஆண்டவரும் கட்டாயப்படுத்தல, மற்றவர்களும் இவனுக்கு சொல்லி போயிட்டு கேளு கேளுன்னு சொல்லல. ஜெபம் என்பது வற்புறுத்தி செய்யறதில்ல. பகல்ல ஜெபம் பண்ணுங்க, இரவுல ஜெபம் பண்ணுங்க, மத்தியானத்துல ஜெபம் பண்ணுங்க, காலையில ஜெபம் பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதனுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டு விட்டால், ஆண்டவரை அறிந்து அவருடைய வல்லமையை உணர்ந்து ரட்சிப்பை சிந்தித்து வசனத்தின் மகத்துவத்தை யோசித்து, அவரால் தான் எல்லாம் வரும், அவரை விட்ட வேற வழி இல்லை என்ற உணர்வோடு யார் இருக்காங்க, சொல்லாமலே கட்டாயப்படுத்தாம தானாகவே ஆண்டவருடைய எல்லைக்குள்ள விழுந்து கிடப்பாங்க. இதுதான் தெய்வீக அன்பின் மூழ்குதலாய் முக்கியத்துவமாய் காணப்படுகிறது. இந்த மனுஷங்கிட்ட ஒருவரும் சொல்லல, அவன் வேதபாரகன் ஒருவன். இப்ப வேதபாரகன்னா யாரு? வேதத்தை கரைச்சு குடிச்சவங்க, வேதத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டவங்க, என்ன வேணாலும் தெளிவா சொல்லுவாங்க. வேதத்துல எஸ்ராங்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் வேதத்தில் தேறினவன், தெளிவான விளக்கம் கொடுக்கிறவன். அப்ப வேதத்தை அறிந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே, போதகரே, போதகரே, நீங்க எங்க போறீங்க? உங்களை பின்பற்றி வருவேன். இது ரொம்ப விசேஷம் பாருங்க. சில இடத்துல ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். ஆனா இங்க நானே ஏன் உண்மை பின்பற்றி வர? வேதத்தை அறிந்தவன், விளக்கத்தை புரிந்தவன், ஆண்டுடைய அற்புதத்தை கண்டவன், அவர் அவருடைய போதகத்தை நன்கு கவனித்தவன். ஏன்னா இவர்கிட்ட அவ்வளவு விஷயம் இருக்கு, ஞானம் இருக்கு, வல்லம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, விடுதலை இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அதனால நம்ம இதுவரைக்கும் யாரையும் பின்பற்றி விட்டோம், விலகி மற்றவங்களோட போயிட்டோம், பேசிட்டோம், நேரத்தை செலவழிச்சிட்டோம், நாட்கள் வீணாயிடுச்சு. இனி கொஞ்ச நாள் வாழும்போது இவரோடு இருந்தால் நம்ம இன்னும் நல்ல மேல வரும் அப்படிங்கிற ஒரு உணர்வுல அவன் சொல்லுகிறான், நீ எங்க போனாலும் வரும் ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வருவேன். அதற்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நான் எங்க போனாலும் என்னை பின்பற்றுவேன் சொல்றியப்பா, என் நிலைமை என்ன தெரியுமா? பரலோகத்துல இருந்து நான் வந்தேன், நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நரிக்கு கூட குழி இருக்கு, குருவிகளுக்கு கூடு இருக்கு, மனுஷகுமாரனாகி எனக்கு இந்த உலகத்துல தலை சாய்க்க இடமில்லை. ஆண்டவர் இயேசுவ பாத்தீங்களா? இப்படிப்பட்ட தெய்வத்தை, ஆண்டவரை பின்பற்றவங்க கூட
ஆண்டவரை பின்பற்றி வாழுற சிலர் கேள்வி கேட்பாங்க. நான் ஏன் தான் இயேசுவை பின்பற்றின தெரியல, நான் ஏன் தான் கோயிலுக்கு போன தெரியல, நான் ஏன் தான் இந்த கிறிஸ்தவமா மாறின தெரியல. ரகசியம் அறியாதவங்க, அன்பு புரியாதவங்க அப்படி சொல்லுவாங்க. நம்மை வாழ வைக்க உங்களுக்கு தெரியுமா, அவர் தரித்திரராய் மாறினார், நம்ம ஐஸ்வர்யவன்களாய் மாற்ற. ஆண்டவரை பின்பற்றுவது நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் 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 வாழ்க்கையை நாம பின்பற்றணும், அவர் வாழ்க்கையை சிந்திக்கணும். இப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது இன்னொருவன் வருகிறான். இவன் யார் தெரியுமா? அவருடைய சீஷர்களில் ஒருவன். முன்ன வந்தவன் வேதத்தில் தேறினவன், பின்பு வந்தவன் அவர் கூடவே இருந்து சில காரியத்தை அறிந்து கொண்ட ஒருவன் ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டுறான், ஜெபம் பண்றான், தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவிக்கிறார். என்ன சொல்றான் பாருங்க. அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் முன்ன போயிட்டு என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். உன்னை யாருப்பா கேட்டது? நான் முன்ன போறேன், அப்புறம் உங்க பின்னால வரேன். முன்ன சொன்னவன் பாருங்க, போதகரே நீங்க எங்க போனாலும் வர்றேன்னு. ஆனா பின்னாடி உள்ளவ ஃபர்ஸ்ட் ஏன் வேலையை முடிச்சுக்கிற, அப்புறம் உங்க பின்னால வருகிறேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், மரிச்சிட்டாங்களா, அவங்க அடக்கம் பண்ணட்டும். மரித்தோர அடக்கம் பண்ணட்டும். இன்னும் அவங்க விடுவிக்கப்படல. உன் தகப்பன்னு சொல்ற, ஆனா அந்த உன் தகப்பனை போல உன் தகப்பன் சரீரத்தில் மரித்தார். ஆனா அந்த இடத்துல இருக்கிறவங்க இன்னும் ஆவியில் ஆத்மாவில செத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு இன்னும் விடுதலையின் வழி தெரியல. நீயோ என் கூட இருந்த, என்ன தெரிஞ்சுக்கிட்ட, என்னை விட்டு நீ போறன்னு சொல்ற. அவங்க பார்த்துக்கிட்டோம், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார். எனக்கு உத்தரவு கொடுக்கணும், நான் போயிட்டு வந்துடுறேன். 22 இயேசு, தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. இந்த காலை வேளையில் இந்த உபவாச ஜபத்தை, ஜபம் உபவாசம் என்ற எல்லையில் இருக்கிற தேவ ஜனங்கள், இந்த 2 பேருடைய விண்ணப்பம் வேண்டுதலை பாருங்க. ஒருத்தவன் சொன்னா, உங்க கூடவே நான் இருக்கணும் ஆண்டவரே. இன்னொருத்தவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு வரேன்னு சொல்றான். அப்ப தேவனை தேடுகிற ஜனங்கள், தேவனோடு இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். லூக்கா 8:2 பார்க்கிறோம். ஸ்திரீகள் ஆண்டவரிடத்துல ஊழியம் செய்தாங்க. அவங்க தங்களுக்கு பணம் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், எனக்கு நரிகளுக்கு குருவிகளுக்கு கூடு, எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. ஆனா அவரை பின்பற்றினவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஐஸ்வர்யத்தால் ஊழியம் செய்தாங்க. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நம்மை வாழ வைக்கதான் ஆண்டவர் தரித்திரராய் மாறினார். அப்ப அந்த வேதபாரகன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றி வரேன்னு சொன்னார். அதற்கு இந்த விளக்கத்தை கொடுத்தார். ஆனால் இன்னொருவனோ தன்னுடைய ஃபர்ஸ்ட் என் வீட்டை பார்க்கிறேன், அப்புறம் உங்க கூட வரேன்னு சொன்னார். அவனுக்கு ஆண்டவர் சொன்னார், லூக்கா 14:30 அந்த 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, என்ன நீ பின்பற்றணும்னா உன் தகப்பனை விட்டுடணும், உன் தாயை விட்டுடணும், உறவுகளை விட்டுடணும், எல்லாத்தையும் விட்டுடணும், என்னை பின்பற்றி வா, ஓ சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்ப பெற்றோரை விட்டுடணுமா, எல்லாரையும் விட்டுட்டு இவர்கிட்ட வரணுமா? இல்ல, அந்த அன்பு ஐக்கியம் இருக்கணும். முதல்ல எனக்கு முதலிடம் கொடு, மற்றதெல்லாம் அப்புறம்தான். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, நாம யாரை பின்பற்றுகிறோம்? 2 பேர், ஒருத்தவன் சொன்னா உடனே வர்றேன், இன்னொருத்தவன் சொன்னா போயிட்டு வர்றேன். ஆனா நீங்க எந்த இடத்துல இருக்க போறீங்க? இன்றைக்கே உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கே அவரை பின்பற்றுவீங்களா? அவரை பின்பற்றினால் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, உயர்வு உண்டு, தெளிவு உண்டு, ஞானம் உண்டு, எல்லாம் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே ஜெப நிலையில் அவர்கிட்ட வேண்டுதல் செய்யுங்க, அவர் சொல்லுவதை கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.